தமிழுக்கும் தமிழ் சார்ந்த மாணவர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற காணொலியில் நம்ம பார்த்திருப்போம், எண்ணு பெயர் புணர்ச்சியில 90 900 எவ்வாறு பிரிகிறது, எவ்வாறு சேர்கிறது. அந்த காணொலியில் பொறுத்த மட்டில் உங்களுக்கான ஐயம் தீர்ந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 90 எவ்வாறு பிரிப்பது, 900 எவ்வாறு பிரிப்பது என்று தெரிந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்று இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது 800 800 அறிவோம். இந்த 800 பிரிக்கும் பொழுது எவ்வாறு பிரிகிறது, அதுவே சேரும் பொழுது எவ்வாறு சேருகிறது என்பதை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ஏன் இதை எடுத்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பான்மையாக நம்ம பேசுறோம். எப்படி பேசுறோம் அப்படின்னா, இலக்கண விதி முறைப்படியும் சொற்கள் இருக்கு. ஆனா நம்ம பேச்சு வழக்குல இலக்கணத்தின் வரம்பை மீறி பேசுகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா 800 என்பதை எவ்வாறு பிரிப்போம், அது எவ்வாறு சேர்ந்து 800ஆக மாறுகிறது என்கிற இலக்கண விதியும் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனா நம்ம அதுபடி பேசிட்டு இருக்கோமா? பிரிக்கும் பொழுது 8 கூட்டல் 100 800 என்று வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுபோல் 8 கூட்டல் 1000 8000 இப்படிதான் நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன பெரும் பிழை ஏற்படுகிறது? பெரும் பிழைதான் இது, நாம் தமிழுக்கு செய்யும் இலக்கு. ஏன்னா இதுக்கான விதிமுறை அடிப்படை இலக்கணம் இல்லை என்றால் நம் மரபு சார்ந்து நம்ம வழங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்க வழங்கலாம். மரபு சார்ந்து வாழையடி வாழையா இப்படிதான் இந்த சொல் வழங்கப்பட்டு வருகிறது என்ற ஒரு கருத்து இருக்குமாயின் நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த சொல்லை இப்படிதான் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படை இலக்கணத்தை நம்முடைய தொல்காப்பிய நன்னூலார்கள் வகுத்து வைத்திருக்கும் பொழுது அந்த விதியை தாண்டிய ஒரு சொல்லை நாம் சொல்லாடுகிறோம் என்றால் அங்கு நாம் தமிழுக்கு தீங்கு செய்கிறோம் என்றுதான் பொருத்தம். ஆகையால் இந்த எண்ணு பெயர் புணர்ச்சிகள் இவையெல்லாம் தெரிந்திருத்தல் வேண்டும். தெரிந்திருந்தால் என்ன பயன் கிடைக்கும், முதல்ல அதை சொல்லிடுறேன். அப்ப என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு நிறைய போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம தயாராகலாம். ஒரு போட்டித் தேர்வுகளை கேட்பார்கள், 800 எவ்வாறு பெறுகிறது, அது எவ்வாறு சேர்கிறது, அவ்வாறு சேர்ந்தது அதற்கான விதிகள் என்ன, அந்த விதிகள் அடிப்படையில் அதற்கு பெயர் என்ன என்று பலவாறு வினாக்கள் கேட்கும் பொழுது நாம் குழம்பி தவிக்கிறோம். நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறதா, 800 பிரிக்கும் பொழுது 8 கூட்டல் 1000 8000 என்று தவறான ஒரு விடையை அளித்துக் கொண்டுதான் வருகிறோம். பிறகு மதிப்பெண் போகிறது. அதே போல் 800 பிரிக்கும் போது 8 கூட்டல் 100 எவ்வாறு சேர்கிறது, 800 என்று சேர்கிறது என்றுதான் நம்ம வழங்கி கொண்டிருக்கிறோம். அதனால் மதிப்பெண் போகிறது. அப்ப நிறைய அரசு போட்டி தேர்வுகளுக்கு இந்த இலக்கணம் உங்களுக்கு பெரும்பான்மையாக உதவி செய்யும். அது மாணவராக இருப்பினும் சரி, இல்ல போட்டி தேர்வுகளுக்கு பயிற்சி எடுப்பவர்களுக்கும் சரி, இது பெரும்பான்மை கை கொடுக்கும் என்பதால் தான் இந்த 800 800 என்கிற எண்ணு பெயர் புணர்ச்சி சொல்லை நான் இந்த காணொலியில் எடுத்து கூற இருக்கிறேன். சரிங்களா? அதில் முதல் பாருங்க, இந்த 800 என்பதை எவ்வாறு பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8 கூட்டல் 100 என்று பிரிப்போம். இந்த 8 கூட்டல் 100 எவ்வாறு 800ஆக சேர்கிறது? நாம் பேச்சு வழக்கு இது அப்படியே வழங்கி கொண்டிருக்கிறோம். 8 கூட்டல் 100 800 என்றுதான் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது சரியா அப்படின்னா இது பெரும்பான்மை பிழை. பெரும்பான்மை இல்லை, பிழைதான். அந்த பிழையை தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். சரிங்கய்யா? அப்ப இந்த பிழையை நிவர்த்தி செய்வதற்கு என்ன போச்சு, என்ன விதி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 800 என்ற சொல்லை எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா 8 கூட்டல் 100 என்று பிரிப்போம். இந்த 8 கூட்டல் 100 எவ்வாறு 800ஆக சேர்கிறது என்று பார்ப்போமே ஆனால் அங்கு இந்த விதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா? என்ன? 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மை 7 உயிரும் ஏகும். 6 7 அல்லவற்றின், சரிங்களா, 6 7 என்க எண்ணு பெயர்கள் என்க எண்கள் 6 7 அல்லவற்றின் இந்த இரண்டினை தவிர்த்து மீதமுள்ள எண்களில் சரியா இருக்கக்கூடிய ஈற்று உயிர்மை எப்படி அப்படின்னா 1 2 3 இவற்றை
இருக்கக்கூடிய 6, 7 அல்லவற்றின் சரிங்களா 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய எண்களில் இந்த 6 என்கிற எண்ணும் 7 என்கிற எண்ணும் இந்த 2 எண்ணையும் தவிர்த்து பிற எண்கள் இருக்கக்கூடிய ஈற்று உயிர் மெய்யும் அப்படியா ஈற்று உயிர் மெய்யும் இங்க கடைசியா இருக்கக்கூடிய ஈற்று உயிர்மை எப்படி இட்டு கூட்டல் ஊ சரியா அப்ப ஈற்று உயிர் மெய் அப்ப எது ஊ என்பது உயிர் இட்டு என்பது மெய் இது எல்லாம் முழுமையாக கெட்டு போகும் எப்படி ஏகும் அப்படின்னா கெடும் என்று அர்த்தம் ஏகும் என்றால் கெடும் என்பது சரியா அப்ப நல்லா கவனிச்சுங்க முன்னாடி என்ன பார்த்தோம் எண்ணூரை எவ்வாறு பிரிப்போம் 8 கூட்டல் 100 என்பது பிரிப்போம் அந்த 8 கூட்டல் 100 எவ்வாறு எண்ணூறாக சேர்கிறது என்பதற்கான விதிதான் இது என்ன விதி 6, 7 அல்லவற்றின் ஈற்று உயிர் மெய்யும் 7 உயிரும் ஏகும் ஏகும் என்றால் என்ன என்றால் கெடும் என்பது பொருள் ஏகும் என்றால் கெடும் என்பது பொருள் இப்ப நம்ம அந்த பிரித்த சொல்ல பாருங்க 800 8 கூட்டல் 100 என்ன விதி பார்த்தோம் 6, 7 அல்லவற்றின் ஈற்று உயிர் மெய்யும் 7 உயிரும் ஏகும் அப்ப ஈற்று உயிர்மை அப்படிங்கும் போது இங்க 800 8 கூட்டல் 100 பிரிச்சோம் 6, 7 அல்லவற்றின் ஈற்று உயிர் மெய் ஏகும் என்பதான் விதி சரி அந்த விதியை முன்னாடி பார்த்தோம் சரிங்களா அப்ப ஏகும் அப்படின்னா என்ன பொருள் கெடும் என்பது பொருள் அப்ப கெடும் எது கெடும் ஈற்று உயிர்மை அப்ப இங்க இருக்கக்கூடிய இட்டு கூட்டல் சரியா உயிர் மெய் இது ரெண்டுமே என்ன போகும் கெட்டு போயிடும் சரியா அப்ப கெட்டு போயிடுச்சுன்னா அது என்னவா இருக்குது அப்ப கெட்டு போயிடுச்சு அடுத்து கூட்டல் 100 என பிரிக்கிறது ஈற்று உயிர்மை ஏகும் என்கிற விதியின் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தான 2 என்ன பண்ணுது கெட்டு போகுது அது கெடுதல் கெடுதல் என்கிற உணர்ச்சியின்படி அது கெட்டு போகிறது கெட்டு போனதுக்கு பிறகு 8 கூட்டல் 100 என போகிறது சரிங்களா அதுக்கு அடுத்து இன்னொரு விதி இருக்கிற என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டன் உடம்பு நவ்வாகும் என்ப எட்டன் உடம்பு நவ்வாகும் என்ப அப்ப எட்டன் உடம்பு நவ்வாகும் என்கிற விதிப்படி இங்க என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டன் உடம்பு நவ்வாகும் அல்ல விதிகளை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் எட்டன் உடம்பு நவ்வாகும் அப்படின்னா இங்க எட்டன் உடம்பு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எட்டு என்னவா மாறுகிறது அப்படின்னா எட்டன் உடம்பு சரிங்களா அப்ப இங்க இருக்கக்கூடிய உடம்பு ஏன்னு சொன்னா மெய்யெழுத்தை அது உடம்பு என்று சொல்கிறார்கள் அப்ப எட்டன் உடம்பாக இருக்கக்கூடிய இந்த மெய்யெழுத்து என்ன மாறுது நவ்வாகும் என்கிற விதிப்படி இன் அப்ப எண் கூட்டல் 100 என்று பிரிகிறது பிறகு எண் கூட்டல் 100 எவ்வாறு எண்ணூறாக சேர்கிறது அப்படின்னா அதுக்கும் ஒரு விதி இருக்கிறது என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விதியை பாருங்க நலமும் ரணமும் நலமும் தனமும் ஆகும் தானாக்கள் ஆயுங்காலை இந்த விதிகளை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறோமா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா அப்படின்னா நாம் முன்பு ஒரு காணொலியில் பார்த்தோம் இல்லையா 90 900 அந்த விதியில் பயன்படுத்திய அதே விதிகள் தான் என்ன பெயர் புரட்சி இருக்கக்கூடிய இவையெல்லாம் சிறப்பு விதிகள் பொதுவான விதி ஒன்று இருக்கிறது அந்த பொதுவான விதிக்கான வரையறையும் விதிமுறையும் அடுத்த வகுப்பு நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஆனா இது 90 900 பார்த்த அதே இலக்கண விதிகள் தான் சரிங்களா அது என்ன இருக்கு நலமும் ரணமும் நலமும் தனமும் ஆகும் தானாக்கள் ஆயுங்காலை அப்படிங்கும் பொழுது இங்க என்ன ஆகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விதியை பாருங்க எண் கூட்டல் 100 சரியா நலமும் ரணமும் நலமும் தனமும் என்கிற விதிப்படி நிலைமொழி வறுமொழி முதலில் என்ன இருக்கு இந்த தன்னகரம் இருக்கு இல்லைங்களா அப்ப தன்னகரம் என்ன ஆகுது நிலைமொழிக்கு ஏற்ப மாறுகிறது அப்ப என்ன விதியின் அடிப்படை நலமும் தனமும் நலமும் நலமும் தனமும் என்கிற விதிப்படி சரியா எப்ப வறுமொழியில் தகரமோ நகரமோ இருக்கும் பொழுது அந்த தகரம் நகரம் என்னவோ மாறுகிறது நிலைமொழிக்கு ஏற்ப மாறுகிறது அப்ப மாறி 800 என தோன்றும் சரிங்களா இதான் விதி இவ்வாறுதான்
எண்ணூறு என்கிற சொல் நமக்கு கிடைக்கிறது எண்ணு பெயர் புணர்ச்சியில். சரியா, மறுபடியும் பாருங்க, எண்ணூரை எவ்வாறு பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா 8 கூட்டல் 100 என்று பிரிக்கிறோம். இந்த 2 எவ்வாறு விட்டு ஓடுகிறது, எப்படி கெடுகிறது அப்படின்னா அதுக்கான விதி பார்த்தீங்கன்னா 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மை ஏகும் என்கிற விதிப்படி இங்க இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தானது கெட்டு போகிறது. கெட்டு போனதுக்கு பிறகு என்ன இருக்கு, 8 கூட்டல் 100 அப்படின்னு இருக்கிறது. அப்ப இந்த 8 எப்படி என்னாக மாறுகிறது, எத்தன் உடம்பு நவ்வாகுமே, எத்தன் உடம்பு நவ்வாகுமே என்கிற விதிப்படி இங்க இருக்கக்கூடிய 8 சரியா இன்னாக மாறி எண் கூட்டல் 100 என்று தோன்றுகிறது. அதற்கு பிறகு இந்த எண் கூட்டல் 100 எவ்வாறு 800ஆக தோன்றுகிறது, சரியா 800 என்கிற சொல் எவ்வாறு வருகிறது அப்படின்னு பார்ப்போமே. ஆனால் அங்க என்ன ஆகிறது, அந்த விதி என்ன, இந்த தகர நகர விதிகளுக்கு பார்த்தோம்னா அந்த விதி இது நலமும் தனமும் நலமும் தனமும் ஆகும் தானாக்கள் ஆயுங்காலே என்ற விதிப்படி வருமொழியில் என்ன இருக்கும், தகரமோ நகரமோ இருந்து நிலைமொழி ஈற்றுல நகரம் சரியா தகரமும் நகரம் இருந்தால் அது நிலைமொழிக்கு ஏற்பவாறு மாறுகிறது. சரியா, அந்த எது இவை வருமொழியில தகரமும் நகரமும் இருந்தா அதுக்கு ஏற்பு மாறி என்ன எண் கூட்டல் 100 800 என்று தோன்றுகிறது. சரியா, இப்ப 800 புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னொரு சொல் 800 எண்ணாயிரம் அறிவும் இதுதான் இல்லைங்களா, அதுல எண்ணாயிரம் இது எவ்வாறு பிரிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 கூட்டல் 1000. இதை நம்ம எப்படி வாங்கி கொண்டிருக்கிறோம், அப்படி 8000 என்று வழங்குறோம். 8000 8 கூட்டல் 1000 8000 என்று வழங்கி கொண்டிருக்கிறோம். இது சரியா அப்படின்னா இது பிழை. சரியா, இந்த இது பிழை. ஏன் பிழை அப்படின்னா இதுக்கான வரையறைகள் விதிகள் இருக்கும் பொழுது நாம் ஏன் அதை எடுத்துக்கொண்டு அள வேண்டும் என்பதுதான். அது தமிழுக்கு செய்யும் தீங்கு அவன் பெரும் தீங்குதான். தீங்கை நாம் இழைக்க கூடாது. அதுக்கான விதிகளை நாம் தெரிந்து அறிந்து வைத்திருத்தல் வேண்டும் என்பது சால சிறந்த பண்பு. நமக்கான ஒரு இலக்கண விதிகள் விதிமுறைகள் அடிப்படை இலக்கணங்கள் இருக்கும் பொழுது நாம் அவற்றை கையாளுதல் வேண்டும். நாம் கையாளவில்லை என்றால் வேறு யார் கையாளுவது, நாம் சரியான ஒரு சொல்லை உச்சரிக்கவில்லை என்றால் வேறு யார் உச்சரிப்பது. சரிங்களா, அதன் அடிப்படையில் இப்ப எண்ணாயிரம் என்பதை எவ்வாறு பிரிப்போம், 8 கூட்டல் 1000 என்று பிரித்தோம். சரியா, இப்ப அதே விதிதான் எங்க 800க்கு பார்த்தோம் இல்லைங்களா. முதல் விதி என்ன விதி, 6 7 அல்லவற்று ஈற்று உயிர்மை ஏகும். ஏகும் என்ன, கெடும் என்று பொருள். சரியா, ஏகும் என்றால் கெடும். எது கெடும், 6 7 அல்லவற்றின் சரியா எங்க அது இல்லாத 6 7 என்னும் எண்களை தவிர பிற எண்கள் வரக்கூடியவை ஈற்று உயிர்மை ஏகும். அப்படிதான் ஈற்று உயிர்மை எது, இங்க இருக்கக்கூடிய 8 கூட்டல் ஈற்று உயிர் மெய், உயிரும் மெய்யும் சேர்ந்து கெடுகிறது. கெட்டு 8 கூட்டல் 1000 8 கூட்டல் 1000 என்று இருக்கிறது. சரிங்களா, 8 கூட்டல் 1000. அதுக்கு அடுத்து சரிங்களா இங்க இருக்கக்கூடிய 8 இன்னாக மாறணும். அப்ப அதுக்கு என்ன விதி, எட்டன் உடம்பு நவ்வாகுமே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா இந்த விதிதான், எட்டன் உடம்பு நவ்வாகுமே. எட்டன் உடம்பு நவ்வாகுமே என்கிற விதிப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த 8 உடம்பு மெய்யல் தினம் மாறுது, இன்னாக மாறுது. அப்ப எண் கூட்டல் 1000 என்று பிரிக்கிறது. பிறகு எண் கூட்டல் 1000 எவ்வாறு எண்ணாயிரமாக மாறுகிறது, எண் கூட்டல் 1000 எவ்வாறு எண்ணாயிரமாக மாறுகிறது என்று பார்க்கும் பொழுது இங்க என்ன இருக்கு, எண் கூட்டல் 1000 இது எவ்வாறு எண்ணாயிரம். அப்ப இந்த எண்ணு இரட்டிக்க வேண்டும். இந்த எண் இரட்டிக்க வேண்டும். இரட்டிக்க வேண்டும் அதுக்கு என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா நிலைமொழி முதல் எழுத்து பாருங்க. நிலைமொழி முதல் எழுத்து என்ன இருக்கு, குரில் எழுத்தா இருக்கு. வடமொழி முதல் என்ன இருக்கு, உள் எழுத்து இருக்கு. சரியா, அப்ப இதுக்கு என்ன விதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தனி குரில் முன் ஒற்று உயிர் வரின்
சரிங்களா? தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் என்கிற விதிப்படி இங்க என்ன இருக்கு? தனி குறில் எழுத்து இருக்கு. அப்ப தனி குறில் முன் என்ன இருக்கு? தனி குறில் முன் ஒற்று இருக்கு. உயிர் எழுத்து வரும்பொழுது என்ன ஆகுது? இரட்டும். எது இரட்டும்? இங்க இருக்கக்கூடிய இன்னொரு இரட்டிக்கிறது. அப்ப இன்னொரு இரட்டிச்சு அப்படின்னா அது என்ன மாறுகிறது? அப்ப இன்னும் இரட்டிக்கிறது. சரிங்களா? அப்ப எண் கூட்டல் 1000. இப்ப இங்க இருக்கக்கூடிய இன்னே இரட்டிக்கணும். என்ன விதிகள் அடிப்படையில் இரட்டிக்கணும்? தனி குறில் முன். சரியா? எது தனி குறில்? ஏ என்பது தனி குறில். தனி குறில் முன்னாடி வரக்கூடிய இன்னே எவ்வாறு இரட்டிக்குது? ஒற்று உயிர் வரி இரட்டும். ஒற்று எது? இங்க இருக்கக்கூடிய இன்னே ஒற்று உயிர் வரின் இரட்டும். உயிர் வரி என்ன? இங்க உயிர் எழுத்து வரும் பொழுது இரட்டிக்கும். எது இரட்டிக்கும்? இந்த ஒற்றானது இரட்டிக்கும். அந்த ஒற்று எது? இன்னே. அப்ப இன்னே இரட்டிக்கிறது. அப்ப எண் கூட்டல் 1000 இரட்டிச்சுங்களா? அப்ப எண் கூட்டல் 1000. அதுக்கு அடுத்து எல்லா விதிகளுக்குமே வரக்கூடியது எது? நிலைமொழி ஈற்றி ஒற்றெழுத்து இன்னும் மறுமொழி முதலில் உயிரெழுத்து இருந்தால் அப்ப என்ன விதி பொருந்தும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. சரிங்களா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்கிற விதிப்படி இங்க இருக்கக்கூடிய இன் கூட்டல் ஆ அப்ப எண்ணாயிரம் என்று தோன்ற. சரிங்களா? என்ன அப்படின்னா இதுல எண்ணு பெயர் புணர்ச்சிக்கான பொது விதிகள் ஒன்று, மீது எல்லாமே சிறப்பு விதிகள். சிறப்பு விதிகளில் இருந்து வேற்றுமை புணர்ச்சி விதிகள் இப்ப எல்லாமே சேர்ந்தால் இந்த 8000 என்கிற சொல் நமக்கு கிடைக்கிறது. சரிங்களா? மறுபடியும் பாருங்க, இந்த 8000 என்கிறது எவ்வாறு பிரிப்போம்? 8 கூட்டல் 1000. இதை 8000 என்று வழங்குவது தவறு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப 8 கூட்டல் 1000 எவ்வாறு 8000 சேருகிறது அப்படின்னா அது எவ்வாறு பிரிப்போம்? 8 கூட்டல் 1000 என்று பிரிக்கிறோம். அப்ப 8 என்பது நிலைமொழியா இருந்து வறுமொழியில 1000 என்கிற சொல்லி இருக்கு. அவ்வாறு இருக்கும் பொழுது என்னோடு எண்ணும் புணர்கிறது. எண்ணு பெயர் புணர்ச்சி. ஆகையால் இங்க இருக்கக்கூடிய 2 கெட்டு போகணும். அந்த 2 கெட்டு போகணும் என்ன விதியை பயன்படுத்தணும்? ஏற்கனவே சொன்னேன். 6 7 அல்லவற்றின். சரிங்களா? 6 எண்ணும் 6 என்கிற எண்ணும் 7 என்கிற எண்ணும் பெயர்களை தவிர்த்து புற எண்களில் வரக்கூடிய அந்த நிலைமொழி ஈற்று உயிர் மெய்யெழுத்து கெட்டு போகுது. கெட்டு போனதுக்கு அப்புறம் கூட்டல் 1000 என்று பிரிந்து நிற்கிறது. அவ்வாறு பிரிந்த சொல் பிறகு எண் கூட்டல் 1000 எவ்வாறு செய்கிறது? எட்டன் உடம்பு நவ்வாகுமே. அப்ப எட்டன் உடம்பு நவ்வாகுமே என்கிற விதிப்படி இங்க இருக்கக்கூடிய இட் என்பது எண்ணாக மாறுகிறது. பிறகு எண் கூட்டல் 1000 என்று இருக்கிறது. அப்ப இந்த இன் இரட்டிக்க வேண்டும். அந்த இன் இரட்டிக்கும் என்ன விதியை பயன்படுத்தணும்? தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் என்கிற விதிப்படி இங்க இருக்கக்கூடிய இன்னு இரட்டிக்கிறது. அதுக்கு அடுத்து எப்படி? அப்ப லா தோன்ற வேண்டும். இன்னு கூட்டல் லா இன்னு இரட்டிச்சு. அப்ப அந்த இன்னு நாவாக மாற வேண்டும். அப்ப நாவாக மாறணும் என்ன விதியை பயன்படுத்தணும் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கிற விதிப்படி. சரி, இயல்பு என்ன இயல்பு அப்படின்னா நிலைமொழி ஈற்றில் ஒரு ஒற்றெழுத்து இருந்து வறுமொழி முதலில் உயிரெழுத்து இருந்தால் வந்து சேர்ந்தும். எது சேரும்? உடல் மேல அங்க இருக்கக்கூடிய மெய்யெழுத்து மேல உயிர் வந்து சேரும். சேர்ந்து எண்ணு கூட்டல் ஆ நா என்று தோன்றி 8000 என புலர்கிறது. இதுலயும் இன்னொரு ஐயம் இருக்கு. ஒரு ஐயம் வரணும். என்ன ஐயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஐயத்தை பாருங்க. ஐயப்ப நீங்க சொல்றீங்க நிலைமொழி ஈற்றில் ஒற்றெழுத்து இருந்து வறுமொழி முதல் உயிரெழுத்து இருந்தால் அங்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதியை பயன்படுத்தலாமா அப்படின்னா சில இடங்களில் மட்டும் அதை பயன்படுத்த முடியாது. எங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சான்று மட்டும் சொல்றேன். இது என்ன பெயர் புணர்ச்சியை தாண்டி ஒரு குறிப்பு. சரியா? ஏன் அப்படின்னா இப்போ எண் 1000 எண்ணாயிரம் என்று தோன்றியது. சரிங்களா? அதே போல எங்க இது என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி. சரிங்களா? அப்ப இன்னை தோன்றி இன்னும் கூட்டல்
எண்ணாயிரம் என்று தோன்றுகிறது. சரியா? இன்னொன்னு, எந்த இடத்தில் இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்று எங்க நிலைமொழி ஈற்றில் ஒற்றெழுத்தாக மெய்யெழுத்து இருந்து வறுமொழி முதல் உயிரெழுத்து இருந்தால் எந்த இடத்தில் நாம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று இல்ல மன்னரசு அப்படின்னு இருக்கு. இப்ப மன்னரசு என்கிற சொல்லை நம்ம எவ்வாறு பிரிப்போம் அப்படின்னா, மண் கூட்டல் அரசு அப்படின்னு பிரிச்சிட்டோம். இப்ப இங்க என்ன இருக்கு? நிலைமொழி ஈற்றுல நிலைமொழி தான், இதான் நிலைமொழி, இது வறுமொழி. அப்ப நிலைமொழி ஈற்றுல என்ன இருக்கு? மெய்யெழுத்து இருக்கு, வறுமொழி முதல் உயிரெழுத்து இருக்கு. அப்ப நிலைமொழி ஈற்றில் மெய்யெழுத்து இருந்து வறுமொழி முதல் உயிரெழுத்து இருந்தால் அப்பொழுது இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியை பயன்படுத்தலாமா? அப்படின்னா பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்தினா என்ன தோன்றும்? மன்னரசு அப்படின்னு தோன்றும். நமக்கு தேவை மன்னரசு. அப்ப இதுக்கு என்ன விதியை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா, அவ்வாறு வரக்கூடிய இடத்துல எந்த விதியை பயன்படுத்தும்? தனி குறி முன் ஒற்று உயிர் வரும் இரட்டும் என்கிற விதியை தான் நாம் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் அந்த இன்ன இரட்டைக்கும் அதுக்கு அடுத்து எப்படி எண் கூட்டல் ஆயிரம் எண்ணாயிரமாக தோன்றுவதோ அதே போல மண் கூட்டல் அரசு மண்ணரசாக தோன்ற வேண்டும் எனில் இங்கு நாம் பயன்படுத்திய விதிகளை நாம் அதுக்கும் பயன்படுத்த வேண்டியது கலைக்குறி முன் ஒற்று உயிர் வரி விரட்டும் என்கிற விதி, இன்னொன்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்கிற விதி. சரியா? இப்ப என்ன பெயர் போச்சு? 800 எண்ணாயிரம் என்கிற தாண்டி இன்னொரு விதியையும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். சரியா? இது போன்ற விதிகளையும் இது போன்ற சொல் பிரிப்பு முறையையும் நான் கண்டிப்பாக தெரிந்திருப்போமானால் பெரும்பான்மை நாம் பேசும் போதும் எழுதும் போதும் வரக்கூடிய பிழைகளை நாம் தவிர்க்கலாம். சரிங்களா? இதுல இன்னொன்னு சொல்லி கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இதுதான் எண்ணு பெயர் புணர்ச்சி பார்த்தீங்களா? எண்ணு பெயர் புணர்ச்சி அதுக்கு பொதுவான விதி இதுதான். சரிங்களா? அங்க இருந்தா நாம என்ன பண்ண அந்த 800 எண்ணாயிரத்துக்கான ஒரு விதியை நான் எடுத்தேன். இங்க இருக்கு பாருங்க, 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மை ஏகும். சரிங்களா? இந்த விதி எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, எண்ணு பெயர் புணர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொது விதியிலிருந்து. பொது விதி. அப்ப இந்த பொது விதியில் ஒரு 4 அடிப்படையான விதிகள் இருக்கு. என்ன அப்படின்னா, எண் நிறை அளவும் புறவும் எய்தின் 1 முதல் 8 ஈராம் எண்ணுள் முதல் ஈரன் முதல் நீளம். சரிங்களா? நன்கு கவனிங்க. 1 முதல் 8 ஈராம் எண்ணுள் முதல் ஈரன் முதல் நீளும். சரிங்களா? இது 1. 3 6 7 குறுகும். 2 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மை ஏகும். 3 7 உயிரும் ஏகும். 4 ஆக 4 பொது விதிகள் இருக்கு. அந்த 4 பொது விதிகள் தான் ஒரு விதியை நான் எடுத்திருக்கிறேன். இது 6 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மை ஏகும் என்கிற ஒரு விதியை எடுத்துதான் இங்கு 8 கூட்டல் 100 800 எப்படி தோன்றுகிறது, 8 கூட்டல் 1000 8000 அது 8000 எப்படி தோன்றுகிறது என்கிற அடிப்படை ஒரு எண்ணு புணர்ச்சியை நாம் பார்த்தோம். சரிங்களா? ஆகையால் இந்த 800 எண்ணாயிரம் எவ்வாறு செய்கிறது, எவ்வாறு பிரிகிறது என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதுக்கு அடுத்து வரக்கூடிய காணொலியில் 1 கூட்டல் 1000 1000, 2 கூட்டல் 1000 2000 எவ்வாறு தோன்றுகிறது என்பதை நாம் அடுத்த காணொலியில் தொடர்ந்து இந்த எண்ணு பெயர் புணர்ச்சியை விரிவாக ஆராய்வோம் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.